கடக ராசி, கடக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த கடக ராசி, கடக லக்னத்துக்கு சனி, சுக்கிரன் கிரக சேர்க்கைகள். ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனோட இணைந்த சனீஸ்வர பகவான் என்ன விதமான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இந்த கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு நிறைய சோதனைகள் மேல சோதனைகள், மௌனமான வலி, கஷ்டங்கள், மலை போல கஷ்டங்கள். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அசையாத ராசி இதுதான். நிறைய பாருங்க, இன்னைக்கு கடகராசி தான் அதிகபட்சமாக ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ராசிக்கு 2ல் ராகு, ராசிக்கு 12ல் குரு, ராசி மட்டும் தனிச்சிருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் தனிச்சிருக்கீங்க, வெறுமையாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த ராசியை பொறுத்தவரை இண்டிகேட் பண்ணுது. ரொம்ப அமைதியான அமைதி, எல்லா விஷயத்திலையும் சரின்னு கேட்கக்கூடிய மனப்பான்மை, எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு குழந்தை தன்மை உடைய ராசி. இன்னைக்கு இந்த குழந்தை தன்மையுடைய ராசியை அப்படியே ஆப்போசிட்டா அரகண்டா மாத்திட்டாங்க எல்லாருமே. யாராருக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ அவன்லாம் ஒரு கசப்போட மூஞ்சியை திருப்பி வச்சுட்டு தான் அந்த பணத்தை வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள். அந்த பணத்தை வாங்குறதுக்குள்ளார அப்பாடா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருந்திருக்கு. நிறைய எவ்வளோ விஷயங்கள், தேவையற்ற குப்பையை வாழ்க்கையில் நினச்சி இன்றைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. பொறாமையோடைய உச்சம் அப்படின்னு உங்களை பல பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் பேடு நேம் அப்படிங்கிறது ரொம்பவே இந்த கடக ராசியை பொறுத்தவரையும் ரொம்பவே அடிபடுது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் யதார்த்தமாக இருக்கிறது, ஒரு விஷயங்களும் சரின்னு கேட்டு மறக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே உங்களைய ஏறி மிதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த வீட்டில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. நீங்கள் உங்களை விட எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஒருத்தன் கருத்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு கொண்டியான மனநிலையில் வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும், தயவுசெய்து பேசாத, இதுக்கு மேலே அப்புறம் பார்த்துக்கலாம், நீ பேசாத அப்படிங்கிற ஒரே வார்த்தையால் உங்களுக்கு அடைக்கிறாங்க. நிறைய கடகராசி, கடக லக்னம் காயப்பட்டதை நம்ம ரீசெண்ட் டைமில் பார்த்தோம். நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம், அவர்கிட்ட சொல்லியிருந்தோம் திருமண வாழ்க்கை ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்பவே காப்பாற்றுற நேரமாக இருக்குது, இது காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப 98% திருமண வாழ்க்கையை ரொம்ப காப்பாற்றுறது கஷ்டங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆமாம் மேடம், என்னுடைய திருமண வாழ்க்கையில் நிறைய பெயருடைய தலையீடு அப்படிங்கிறது இருக்குது, அது என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியவே மாட்டேங்குது, நானும் எவ்வளோ காலங்கள் அனுசரித்து போகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இன்றைக்கி கிட்டத்தட்ட அவர் பார்த்திங்கன்னா டைவர்ஸோடைய விளிம்பில் வந்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நம்ம மறுபடியும் பிரசன்னம் போட்டோம், மறுபடியும் பிரசன்னத்தையும் பிறந்த கால ஜாதகமும் அந்த டைவர்ஸில் தான் இண்டிகேட் பண்ணுது. எப்போ அந்த குரு மேலே அந்த ராகுவோடைய காம்பினேஷன் எக்ஸாக்டாக வந்துச்சோ அந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே அவர் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தார். இன்னைக்கு வரையும் அந்த தசா புத்தி அவருக்கு கிட்டத்தட்ட பெரிய லாங் டேர்மான தசா புத்திகள் அதை பார்த்திங்கன்னா ஒருத்தரும் தடம் மாறுவதை நம்ம பார்க்க முடியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நிழல் போல் இருந்தாங்க. இன்னைக்கு இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க நம்மளை அப்படிங்கிற ஆதங்கத்திலேயே அது ஏதாவது பழி வாங்கணும், ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ஏதாவது ஒன்று கையில் எடுத்துடுறாங்க. அந்த திருமண வாழ்க்கையில் பெரிய தவறாக முடிஞ்சிருது. நிறைய நம்ம ரீசெண்ட் டைமில் ஜாதகம் பார்க்கும்போது எல்லாமே இதே மாதிரியான ப்ராப்ளமும் இஷ்யூஸ் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்கு இந்த சனி சுக்கிரனுடைய கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு நிச்சயமாக பார்க்கலாம். சொந்த பந்தங்களுக்கு நடுவே மதிப்பு, மரியாதை, கௌரவம் கூட இல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சொல்லப்போனால் உங்கள் பணத்தில் அடுத்தவன் வச்சுட்டு வாழ்கிறத விட நீங்கள் அதை பார்த்திங்கன்னா சம்பாரித்து சேமிக்க முடியல, என்னோடய பணத்தை வச்சுட்டு இவன் வாழ்ந்துட்டுருக்கான், என்னோடய ஆர்டர்ஸ் இவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான், என்னோடய பொருளை இவன் வச்சுருக்கிறான், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே வாழ்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கு. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரை பாதகாதிபதி ஒளியணும், பாதகாதிபதி 6ல் மறையணும், பாதகாதிபதி 8ல் மறையணும் அப்படின்னிங்கன்னா நினச்சே பார்க்க முடியாது. சுகம்ங்கிற ஒன்று இருந்தால் தான் திருமண வாழ்க்கைக்குள்ளே போக முடியும். நிறைய ஜாதகத்தை பார்த்தோம், எல்லாமே 7ஆம் இடம் நல்லா இருக்குது, 8ஆம் இடம் நல்லா இருக்குது, இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கு. அப்போ சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கம்மி. அப்போ என்ன, திருமண வாழ்க்கையும் சரி, குழந்தை பேரும் சரி, ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாமே இந்த 4ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு தான். அப்போ இந்த ரிஷபத்துக்கும் சரி, இந்த கடகத்துக்கும் சரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது கெடக்கூடாது. அதாவது ஒரு நல்ல ஒரு பலம் பெற்றிருக்கணும். பாதகாதிபதி பலம் பெற்றாலுமே அந்த இரக்கம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுமே தவிர்த்து இந்த சுக்கிரன்கிற காரகிரகம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்போ அவர் நல்லா இருக்கணும் இந்த ராசியை பொறுத்தவரையும் அப்படிங்கிறது ஒரு தலை சிறந்த உண்மை அப்படிங்கிறது இங்கே கண்டிப்பாக நம்ம பதிவு பண்ண போகிறோம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த 2 கிரகத்தோடைய பலன்கள் நிச்சயமாக எப்படி இருக்க போகுது. ஃபஸ்ட்டு திருமண வாழ்க்கை. இந்த கடகத்துக்கும் சரி, சிம்மத்துக்கும் சரி திருமண வாழ்க்கை சனீஸ்வர பகவான் கையில் வச்சுக்கிட்டு படாத பாடு.
என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தருடைய ஃபீமேலோ, ஒரு மேலையோ கொண்டு வந்து குடுத்து தள்ளிர்றாரு. அதுதான் இன்னைக்கு அதிகபட்சமாக இந்த ராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. நான் இப்படி என் சம்சாரம் அந்த மாதிரிங்க. நான் நல்லா கலகலன்னு பேசுவேன். எல்லாத்தையும் விட்டு குடுப்பேன். ஆனா என் சம்சாரம் ஆப்போசிட். இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் நெறைய பேர் நம்ம சொல்றத நம்ம பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 லக்னங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் வரதுனால, நெறைய இழந்த சுகம் அப்படிங்கிறத சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அதனால திருமண வாழ்க்கை நான் சரின்னு கேட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் ஒரு நாட்களும் கடக்கிறது சொந்த வீட்டிலேயே ஒரு எதிரியைப் போல கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்ல. இனி அது எல்லாமே மாறப்போகுது. திருமணம் சார்ந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸா இருக்கிறோம். நாங்க 2 பேரும் காதலிச்சுட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணலாங்கிற எஃபோர்ட்ஸோட இருக்கோம். எங்களுடைய திருமணம் நடக்குமா? இல்ல இது எட்டா கனியாகவே முடிஞ்சு போயிருமா? அப்படிங்கிற வருத்தங்கள். ஏன்னா கடகம் சாஃப்ட்னஸ்ஸு. ஒரு தடவ குடுத்துட்டா, ஒரு மதிப்பு குடுத்துட்டா, ஒரு கௌரவத்த குடுத்துட்டா, அல்லது ஒரு அஷ்யூரன்ஸ் குடுத்துட்டாவே, திருப்பி அதை வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்தணும்னு போராடக்கூடிய ராசி. அப்ப இன்னைக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவுக்கு அடி. மத்தளத்துக்கு 2 புறம் அடி மாதிரி இன்னைக்கு அதிகமாக அடி வாங்கிட்டு இருக்கக்கூடியது யாருன்னா, இந்த கடகம் தான். எஸ்பெஷலி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும். நெறைய விரும்பி கல்யாணம் பண்ணுனா, இந்த திருமண வாழ்க்கையில ப்ராப்ளம். இந்த சனீஸ்வர பகவான் எப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டாரோ, அப்பவே கசப்பா குடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போது. இன்னைக்கு பணம் தான் அப்படிங்கிற பெரிய விஷயங்கள நீங்க கத்துக்கொள்ளக்கூடிய காலமாக இது இருக்கும். 2வது உறவுன்னு தேடி ஓடி எல்லாரையும் ஓஞ்சு இன்னைக்கு ஓரமா உட்காந்துட்டீங்க. இந்த உறவு இன்னைக்கு உங்களுக்கு குடுக்கக்கூடிய காயம். அதுவுமே இந்த சந்திரனோட ராகு, கேது சம்மந்தப்பட்டவங்க, சனி சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு கடுமையான மன உளைச்சல்கள்ல தான் அதிகபட்சமாக இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியாக மாறும். என்னதான் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய குரு உங்களைய பயமுறுத்துறதுக்கு காத்துட்டு இருக்காரு. உச்ச குரு தான். இருந்தாலுமே இந்த கடகத்த பொறுத்தவரையும் குரு அப்படிங்கிறது வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரவே கூடாது. தேவையற்ற குப்பைகளை மனசுல போட்டு குழப்பிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன குடுத்துருவாரு. ஸோ, பொதுவா அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதேபோல தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் வந்து நெறைய பேருக்கு வேலை குடுத்துட்டு இருந்தேன். என்னுடைய தொழில் எப்படி நின்னுச்சுன்னே தெரியல. நெறைய பிரச்சனைகள் தொழில் சார்ந்து. நான் கத்துக் குடுத்தவங்களே எனக்கு போட்டியாக வருவாங்க அப்படின்னு நான் நெனைக்கவே இல்ல மேடம் அப்படின்னு நெறைய ரீசென்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்த நம்ம பார்த்தோம். அது எல்லாத்துக்குமே இனி தொழில் சார்ந்த போட்டிகள் படிப்படியாக குறையக்கூடிய காலமாக இருக்கும். வீண் செலவு, விரைய செலவு, தண்ட செலவு இது எல்லாமே படிப்படியாக குறையும். அதேபோல கடகத்த பொறுத்தவரை எனக்கு ஒரு வீடு இருந்துட்டா போதும். நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டேன். வீடு சார்ந்து நெறைய பிரச்சனைகள சந்திக்கிறேன். எங்க போனாலும் மனசுக்கு நிம்மதி இல்லாம, நம்ம சொந்த வீட்ல இருந்தா நமக்கு இப்படி ஒரு பேர் வந்திருக்குமா? நம்ம இழந்த வீட்ட விட்டுட்டு வந்துட்டு, நெறைய லாஸ் யாருக்கு ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா, அந்த கடகம் தான். அப்ப அந்த லாஸ்னால வீட்ட விட்டுட்டு வெளிய வந்துட்டேன். ஒரு வாடகை வீட்ல இருக்கேன். அங்க என்னால அட்ஜஸ்டபிள் பண்ண முடியல. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பதில் சொல்லக்கூடிய விதமாக, சொந்த வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு இந்த நேரத்தில ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். எப்பவுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒண்ணு தான். சந்திரன், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே பெண் தன்மை அதிகமா வாய்ந்தது. சாஃப்ட்னஸ்ஸு, அதேபோல ஆடை அணிகலன்ல பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட். ரொம்பவே காஸ்ட்லியா ட்ரெஸ் போடலினாலும் நீட்டா, பெர்ஃபெக்ட்டா எந்த ஒரு விஷயத்தையுமே சரியா பண்ணணும்னு இருக்கக்கூடிய கடகராசி இன்னைக்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறதே ரொம்பவே கலை சார்ந்த ஆர்வத்தையும் விட்டுட்டாங்க. ஒரு பாட்டு கேட்கறத விட்டுட்டாங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்றத விட்டுட்டாங்க. பெண்களை அதிகபட்சமாக மதிக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கடகம் தான். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அண்ணா, அக்கா, தங்கை போன்ற விஷயங்கள் தான் அதிகபட்சமாக அங்க பேச முடியுமே தவிர்த்து, ஒரு தவறான வார்த்தைகளோ, தவறான விஷயங்கள் என்ன பேசுறதுனா கூட தோழி அப்படிங்கிற மாரி தான் பேசுவாங்களே தவிர்த்து, இந்த மாதிரி ஏடா கூடமாக பிரச்சனைகள ஆனா இவங்க தான் பிரச்சனைய தேடி போறாங்க. அந்த பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. ஆனா இவங்க ரொம்ப சாஃப்ட்னஸா எஸ் நல்லவர்கள் அப்படிங்கிறது எந்த இடத்துலயும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு இந்த கடகராசியை பொறுத்தவரையும் சூட்டபிள் ஆன மாதிரி விஷயங்கள் தான் நடைய நடந்துட்டு இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது. நீங்க என்ன பேசுங்க, ஜாமீன் போடுங்க. உங்கள நம்பி இன்னைக்கு பணம் குடுக்கறக்கு ஆட்கள் இல்ல. குடுத்த பணத்த கராரா வசூல் பண்ணுவாங்க. என்னோட பணம் அவங்ககிட்ட பலது இருந்திருக்கு. ஆனா இந்த பணத்த குடுத்துட்டு என்னை இவ்வளவு டார்ச்சர் பண்றா அப்படிங்கிற வருத்தங்கள் நிச்சயமாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய விதமாக இனி பணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையறத பார்க்கலாம். இன்னும் இந்த சனி, சுக்கிரனுடைய கிரக சேர்க்கை உங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. நம்ம என்னதான் சொன்னாலும் இது பிறந்த கால ஜாதகத்துல எந்த அளவுக்கு இது பிரதிபலிக்குது? தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லக்னம் என்ன சொல்லுது? லக்னாதிபதி என்ன சொல்லுது? அதெல்லாம் மீறி தான் இந்த ராசி செயல்பட போகுது. அப்ப 2 மணி நேரம் தனித்துவமா பிறக்கக்கூடிய உங்க லக்னம், லக்ன டிகிரி, உங்களுடைய நவாம்சத்தோடைய பலம், பலவீனம் தான் ஒரு ஜாதகத்த பிரெடிக்ட் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கு. நீங்க யாருன்னு சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா,
கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.